வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: கோவிட் தொற்று கட்டுப்பாட்டு பணியில் ஈடுபட்டுள்ள முன்களப் பணியாளர்களின் வாரிசுகளுக்கு மருத்துவக் கல்விக்கான மத்திய தொகுப்பில் சிறப்பு இடஒதுக்கீடு அளிக்கப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் அறிவித்துள்ளார். நாட்டிலேயே உயர்கல்வி பயில்வோரின் எண்ணிக்கை தமிழகத்தில்தான் அதிகமாக உள்ளது என முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 18,000 மாணவர்கள் நீட் பயிற்சி பெற விண்ணப்பித்திருப்பதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். தண்ணீர் பற்றாக்குறை பிரச்சினையை தவிர்க்க அனைத்து தரப்பினரும் இணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். கோவிட் தொற்று கட்டுப்பாட்டு பணியில் ஈடுபட்டுள்ள முன்களப் பணியாளர்களின் வாரிசுகளுக்கு மருத்துவக் கல்விக்கான மத்திய தொகுப்பில் சிறப்பு இடஒதுக்கீடு அளிக்கப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார். கோவிட்-19க்கு பின்னர் சுகாதார சேவையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் தொடர்பான இணைய கருத்தரங்கில் இன்று அவர் உரையாற்றினார். இந்த ஆண்டு நடத்தப்பட்ட நீட் தேர்வில் பெறப்பட்ட மதிப்பெண்களின் அடிப்படையில் மாணவர்களுக்கு சிறப்பு ஒதுக்கீடு வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். கோவிட் தொற்று முன்களப் பணியாளர்கள் பாராட்டத்தக்க வகையில் தியாகத்துடனும் துணிச்சலுடனும் பணியாற்றியிருப்பதாக அவர் கூறினார். அவர்களது தியாகத்திற்கு புகழஞ்சலி செலுத்தும் வகையில் மத்திய அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். கோவிட் நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்கியவர்கள், இதனால் ஏற்பட்ட தொற்றில் உயிரிழந்தவர்கள், களப்பணியாற்ற சென்றபோது விபத்தில் உயிரிழந்தவர்கள் ஆகியோருக்கு 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். கோவிட்-19க்கான தடுப்பு மருந்து அடுத்த சில மாதங்களில் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கோவிட் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைநோக்கு அடிப்படையில் மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பாதிப்பு வெகுவாக குறைந்துள்ளதாக அவர் கூறினார். இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கான உபகரணங்கள் தற்போது உள்நாட்டிலேயே அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுவதோடு மட்டுமன்றி பல்வேறு நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார். நாட்டிலேயே உயர்கல்வி பயில்வோரின் எண்ணிக்கை தமிழகத்தில்தான் அதிகமாக உள்ளது என முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் வனவாசியில் அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு இன்று வழங்கி அவர் பேசினார். மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள்ஒதுக்கீடு வழங்கியதன் மூலம் சேலம் மாவட்டத்தில் மட்டும் 21 பேர் பயனடைந்திருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவிலேயே தமிழ்நாடு ஒரு சரித்திர சாதனையை படைத்திருக்கின்றது. ஒரே நேரத்தில் 11 அரசு மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்து அதோட மருத்துவமனையும் சேர்த்து கொண்டு வந்திருக்கிறோம். ஒரே நேரத்தில் அடுத்த ஆண்டு 2021-22 ஆண்டு 1650 மாணவர்கள் படிக்க இருக்கிறாங்க. ஏற்கனவே 2011 வரைக்கும் மருத்துவருடைய இடம் தமிழகத்தில் 1945 இடம் தான் இருந்தது. அரசு எடுத்த நடவடிக்கையினால சுமார் 3060 பேர் கூடுதலாக இன்றைக்கு மருத்துவ கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கிறோம். மருத்துவ இடங்கள் அதிகரிப்பதற்காக மத்திய அரசிடமிருந்து அனுமதி பெற்று கூடுதல் இடங்களை நாங்கள் அதிகரித்தது. இப்பொழுது 2021-22 புதிதாக ஆரம்பிக்கப்படுகின்ற மருத்துவக் கல்லூரியோடு சேர்த்து 3060 என்று சொன்னால் எந்த அளவுக்கு மருத்துவக் கல்லூரியிலே நம்முடைய மாணவர்கள் படிப்பதற்கு எங்களுடைய அரசு எடுத்துக்கொண்ட முயற்சி என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். நீர் மேலாண்மை துறையில் தமிழக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளின் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் கால்வாய், ஏரிகள் தூர்வாரப்பட்டு பயிர் சாகுபடி அதிகரித்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அரசு கொள்முதல் நிலையங்களில் 32 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடைபெற்று வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார். புதுக்கோட்டையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழகத்தில் உள்ள சட்ட விதிகளின்படிதான் மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படுவதாக தெரிவித்தார். ஒரே மாணவர் 2 மாநிலங்களில் விண்ணப்பிப்பதற்கு உரிமை உள்ளது என்றும், இது தொடர்பான விவரங்கள் கண்காணிக்கப்பட்டு சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்ட பின்னரே மாணவர் சேர்க்கை நடைபெறுவதாகவும் அவர் கூறினார். திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு பள்ளியில் பயின்று மருத்துவக் கல்லூரியில் சேர உள்ள மாணவி பிரியதர்ஷினி தமக்கு இது ஒரு மாபெரும் வாய்ப்பு என்று கூறியுள்ளார். நான் கே பிரியதர்ஷினி, மாநகராட்சி மகளிர் மேல்நிலைப் பள்ளி கல்லணையில் படித்தேன். எங்கள் ஸ்கூல்ல இருந்து தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க இங்கே இந்த அளவுக்கு ரீச் பண்ணுறதுக்கு.
நாங்கள் நீட் எழுதினோம், பட் கிடைக்குமா அப்படி லோ மார்க் தானே கிடைக்குமான்னு ஒரு டவுட் இருந்துச்சு. அப்போ தான் சிஎம் சார் வந்து இந்த 7.5% அலாட் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார். எங்களுக்கு இது கிடைக்குமா, கிடைச்சாலும் நிறைய ஃபீஸ் கட்டணுமோ அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் இப்போவே புக்ஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் ஹெச்எம், எங்கள் கிளாஸ் டீச்சர்ஸ், எங்கள் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ், எங்கள் ஸ்கூல், அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். தமிழகத்தில் 18,000 மாணவர்கள் நீட் பயிற்சி பெற விண்ணப்பித்திருப்பதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்று 108 அவசர ஊர்தி சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக அரசு நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதாகவும் இது தொடர்பாக பிரதமரிடம் முதலமைச்சர் வலியுறுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான பிற மாநிலங்களின் தரவரிசை பட்டியலில் உள்ளவர்கள் தமிழகத்தின் தரவரிசை பட்டியலிலும் இடம்பெற்றுள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், இதுகுறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19 எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். தண்ணீர் பற்றாக்குறை பிரச்சினையை தவிர்க்க அனைத்து தரப்பினரும் இணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற தண்ணீர் சிக்கனம் தொடர்பான நிகழ்ச்சியில் பேசிய அவர், உலகின் மொத்த மக்கள் தொகையில் 55% பேருக்கு பாதுகாப்பான துப்புரவு வசதிகள் இன்னும் கிடைக்கவில்லை என்றார். தண்ணீருக்காக தாய்மார்கள் அதிக நேரத்தை செலவிடுவதை சுட்டிக்காட்டிய அவர், தண்ணீர் வீணடிப்பதை தடுக்கவும் தண்ணீர் சிக்கனத்தை ஊக்குவிக்கவும் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்றார். வேளாண் சாகுபடி பணிகளுக்கு நுண்ணீர் பாசன முறைகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் ஜல்ஜீவன் இயக்கம், ஜல்சக்தி அபியான் போன்றவை பாராட்டுக்குரியது என்றும் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்தார். தமிழகத்தில் 3 ஆண்டுக்கு ஒருமுறை திரையரங்குகள் உரிமம் புதுப்பிக்கும் வகையில் விரைவில் அரசாணை வெளியிடப்படும் என்று செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். தூத்துக்குடியில் மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலக கட்டிடத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். புதிய திரைப்படங்களை வெளியிடுவதற்கு தடையில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ வாக்காளர் பட்டியல் பணிகளுக்காக நியமிக்கப்பட்ட 10 பார்வையாளர்களுடன் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்குதல், திருத்தங்களை மேற்கொள்வதற்கான பணிகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. அரபிக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தென் மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நாளை மற்றும் நாளை மறுநாள் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் லேசான மழையும், வட தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தெற்கு அரபிக்கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு 45 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் குழந்தைகள் கடத்தலை தடுப்பதற்கு அரசு எடுத்த நடவடிக்கைகள் குறித்து மாநில உள்துறை மற்றும் சமூக நலத்துறை முதன்மை செயலர்கள் ஜனவரி 25ஆம் தேதி நேரில் விளக்கம் அளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் திரு சத்யநாராயணன், திருமதி ஹேமலதா ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. உலக பாரம்பரிய சின்னம் வாரம் இன்று முதல் 7 நாட்களுக்கு கொண்டாடப்படுகிறது. கலாச்சார பாரம்பரியம் மற்றும் நினைவு சின்னங்களை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. மாவட்டச் செய்திகள். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் திருக்கார்த்திகை தீபத் திருவிழா நாளை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தியதில் 2 மீனவர்கள் காயமடைந்தனர். தமிழக மீனவர்கள் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு மக்களவை உறுப்பினர் திருமதி கனிமொழி கண்டனம் தெரிவித்துள்ளார். மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தாமல் இருப்பதற்கு மத்திய அரசு இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும் என்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவிட் தொற்று கட்டுப்பாட்டு பணியில் ஈடுபட்டுள்ள முன்களப் பணியாளர்களின் வாரிசுகளுக்கு மருத்துவ கல்விக்கான மத்திய தொகுப்பில் சிறப்பு இடஒதுக்கீடு அளிக்கப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் அறிவித்துள்ளார். நாட்டிலேயே உயர்கல்வி பயில்வோரின் எண்ணிக்கை தமிழகத்தில்தான் அதிகமாக உள்ளது என முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 18,000 மாணவர்கள் நீட் பயிற்சி பெற விண்ணப்பித்திருப்பதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார்.
தண்ணீர் பற்றாக்குறை பிரச்சினையை தவிர்க்க அனைத்து தரப்பினரும் இணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள AIR News_ சென்னை என்ற டுவிட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம்.